أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الصعب إذا شئت سهلا الحمد لله லாயிகா மதரசாவினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்போக்கன் அரபிக் கோர்ஸின் 10வது வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மர்ஹபன் பிக்கும். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் மந்த்ஸ், அதாவது மாதங்கள். மாதங்களுக்கு அரபிக்கில் நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ண முடியாது தான் இன்றைய கிளாஸ்ல நம்ம பார்க்க இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டால் என்ன, ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் மொத்தமாக 12 மாதங்கள் இருக்கு. தென் நம்ம அன்றாட வாழ்க்கையில அதிகமாக யூஸ் பண்ற ஒன்றுதான் இந்த மாதங்கள், வருடங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில அதிகமாக யூஸ் பண்றது. இப்போ உங்கள்கிட்ட யார் சரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சொல்லுங்க, அல்லது நீங்க என்ன இயர் A லெவல் எழுதினீங்க. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குற டைம்ல நமக்கு அதை அரபிக்ல சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இன்றைய கிளாஸில் இந்த மந்த்ஸுக்கு அரபிக்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த கிளாஸில் ஜனவரி, ஃபெப்ரவரி இது ரெண்டுக்கும் நம்ம அரபிக்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு கிளியராக படிச்சிருப்பீங்க. ஜனவரிக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்? யனாயிர், யனாயிர் ஜனவரி. ஃபெப்ரவரிக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபிப்ராயிர். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைய கிளாஸ் நம்ம படிக்க வைக்கிறது மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம என்ன மாதிரி அரபிக்கில் யூஸ் பண்ணோம். ஸோ அதைத்தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க இருக்கோம். ஓகே, வாங்க கிளாஸ்க்கு போ. மாரிஸ், மாரிஸ், மார்ச். ஸோ மார்ச் என்று சொல்றதுக்கு அரபிக்கில் எப்படி சொல்லுவோம்? மாரிஸ். السابع عشر من شهر مارس. السابع عشر من شهر مارس. மார்ச் மாதம் 17ஆம் தேதி. அஸ்ஸாபிஉ அஷர் என்ற என்ன? அஸ்ஸாபிஉ அஷர்னு சொல்றது 17. மின் ஷஹ்ரி மாரிஸ். ஷஹ்ரி மாரிஸ் சொல்றது மார்ச் மாதம். ஷஹ்ரண்டா மாதம், ஷஹ்ரி மாரிஸ் மார்ச் மாதம். அப்ப மார்ச் மாதம் 17ஆம் தேதி எப்படி சொல்லுவோம்? அஸ்ஸாபிஉ அஷர மின் ஷஹ்ரி மாரிஸ். எகைன் மாரிஸ், மாரிஸ் மார்ச். April, 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 April. ஓகே, மார்ச் 1ஆம் தேதி எப்படி சொல்லுவோம்? ஏப்ரல் 1ஆம் தேதி. அல் அவ்வலு மின் இப்ரீல். அல் அவ்வலு மின் இப்ரீல். அல் அவ்வல் என்ற என்ன? முதலாம், அதாவது 1ஆம் தேதி, முதலாம். அல் அவ்வல் மின் இப்ரீல், ஏப்ரல் 1. ஓகே, الأول من إبريل. Next, مايو. مايو May. ظهور شهر مايو. ظهور شهر مايو. May flowers. May பூக்கள். ظهور என்று சொல்றது பூக்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் زهرة. زهرة என்று சொல்றது பூ. الزهرة جميلة. பூ அழகானது என்று சொல்லி பார்த்திருப்போம். ஸோ ஜஹ்ரத்துன் என்று சொல்றது ஒரு பூ. பல பூக்கள், நிறைய பூ இருக்குண்டு, அதுக்கு நம்ம ஜுஹூருன் என்று சொல்லி சொல்லுவோம். ஜுஹூருன் பூக்கள். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? மே ஃப்ளவர்ஸ், மே பூக்கள் என்று சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லுவோம்? ஜுஹூரு ஷஹ்ர் மாயு. ஜுஹூரு ஷஹ்ர் மாயு. நெக்ஸ்ட், யூனியு. யூனியு ஜூன். யூனியு. ஹஃப்லு ஜிஃபாஃபின் ஃபி யூனியு. ஹஃப்லு ஜிஃபாஃபின் ஃபி யூனியு. ஹஃப்லு ஜிஃபாஃப் என்றா என்ன? திருமணம், வெட்டிங். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹஃப்லு ஜிஃபாஃப். ஃபி யூனியு ஜூன் மாதம். ஸோ ஜூன் மாதம் திருமணம் எப்படி சொல்லுவோம்? ஹஃப்லு ஜிஃபாஃபின் ஃபி யூனியு. ஹஃப்லு ஜிஃபாஃபின் ஃபி யூனியு. நெக்ஸ்ட், யூலியு. யூலியு. யூலியு ஜூலை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஷஹ்ரு யூலியு. ஷஹ்ரு யூலியு ஜூலை மாதம். ஷஹர் மீன் மாதம், யூலியோ ஜூலை. அப்போ ஜூலை மாதம் எப்படி சொல்லுவோம்? ஷஹ்ரு யூலியு. Again, ஷஹ்ரு யூலியு.
Next, Augustus. Augustus. August. Augustus. Augustus. يوم حار في شهر أغسطس. يوم حار في شهر أغسطس. ஆகஸ்ட் மாதம் ஹீட்டான நாள், அதாவது நல்ல சூடான நாள், ஹீட்டான நாள். ஆகஸ்ட் மாதத்தில் வந்துட்டு ஒரு ஹீட்டான நாள் எப்படி சொல்லுவோம்? யௌமுன் ஹாருன் ஃபி ஷஹ்ரி அகுஸ்துஸ். யௌமுன் ஹாருன் சூடான நாள், ஹீட்டான நாள். ஃபி ஷஹ்ரி அகுஸ்துஸ் ஆகஸ்ட் மாதம். ஸோ யௌமுன் ஹாருன் ஃபி ஷஹ்ரி அகுஸ்துஸ். Again, யௌமுன் ஹாருன் ஃபி ஷஹ்ரி அகுஸ்துஸ். Again, Augustus. 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 August. September. 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 So, Arabicல வந்துட்டு September and say சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? September. September. Okay. September முதலாம் திகதி எப்படி சொல்லுவோம்? September 7 என்னத்தை எப்படி சொல்லுவோம் அரபிக்ல? கெஸ் பண்ணுங்க பாப்போம் எப்படி வரும்? الأول من سبتمبر. الأول من سبتمبر. سبتمبر 1. أكتوبر. 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 في 13 من أكتوبر. في 13 من أكتوبر. أكتوبر 13 திகதி எப்படி சொல்லுவோம்? في 13 من أكتوبر. ثالث عشر மீன் 13. 13க்கு அரபிக்ல ثالث عشر என்று சொல்லுவோம். ஸோ அக்டோபர் 13ஆம் தேதி என்னது வந்து எப்படி வரும்? في 13 من أكتوبر. Again, أكتوبر. 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 نوفمبر. 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 عيد الشكر الخميس 24 من شهر نوفمبر. عيد الشكر الخميس 24 من شهر نوفمبر. நன்றி வியாழன் நவம்பர் 24. அதாவது உங்களோட லைஃப்ல ஒரு நாள் வருகுது, அந்த நாள் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு நாள், அந்த அளவுக்கு வந்துட்டு சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லிச்சுன்னா அந்த நாளுக்கு நன்றி சொல்றது எப்படி? ஸோ அதைத்தான் இங்கே கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி வியாழன் நவம்பர் 24. ஓகே, ஈது சுக்ர் நன்றி. அல் ஹமீஸ். அல் ஹமீஸ் என்ன? வியாழன். நீங்கள் இதுக்கு முதல் படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு நாட்களுக்கும் எப்படி சொல்கிறேன்றது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க அல் ஹமீஸ். அல் ஹமீஸ் என்ன? வியாழன். الرابع والعشرين. الرابع والعشرين 24 من شهر نوفمبر. ஷஹ்ரி நவம்பர், நவம்பர் மாதம். ஸோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க நன்றி வியாழன் நவம்பர் 24 என்று சொல்லி. ஓகே, திருப்பி ஒருக்கா வெயிட் பண்ணுறேன்னு பாருங்க. ஈது ஷுக்ர் அல் ஹமீஸ் الرابع والعشرين من شهر نوفمبر. Again, ஈது ஷுக்ர் அல் ஹமீஸ் الرابع والعشرين من شهر نوفمبر. Last, December. 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 ஓகே, டிசம்பர் 25ஆம் தேதி எப்படி சொல்லுவோம்? டிசம்பர் 25ஆம் தேதி. الخامس والعشرون من ديسمبر. الخامس والعشرون من ديسمبر. 25க்கு அரபிக்ல எப்படி சொல்லுவோம்? الخامس والعشرون. الخامس والعشرون என்று சொல்வது 25. அப்ப டிசம்பர் 25ஆம் தேதி எப்படி சொல்லுவோம்? الخامس والعشرون من ديسمبر. தென் இதுக்கு முதல் நடந்த கிளாஸ்ல வந்துட்டு நீங்க நிறைய பேர் கேட்ட கேள்விதான் மின் அக்டோபர், மின் டிசம்பர், மின் நவம்பர் இப்படி சொல்லி வார டைம்ல நம்ம இடையில இந்த ஷஹர் என்றதை சேர்க்க இயலாவா? அதாவது மின் ஷஹ்ரி அக்டோபர், மின் ஷஹ்ரி செப்டம்பர், மின் ஷஹ்ரி டிசம்பர் என்று சொல்லி சேர்க்க இயலான்னு கேட்டா சேர்க்க இயலும். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஷஹரை ஒருத்த போட இயலாதாண்டு. நீங்கள் தாராளமாக போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக இன்றைக்கி படித்த சொற்களை வந்துட்டு திருப்பி ஒருக்கா ஓர்டராக சொல்லுவோம். சரி என்ன? ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி நம்ம அரபிக்கில் சொல்லுவோம். ஒருக்கா திருப்பி ஒருக்கா பார்ப்போம் பாருங்க. ஜனவரி
யனாயிர். ஃபெப்ருவரி ஃபிப்ராயிர். மார்ச் மாரிஸ். ஏப்ரல் இப்ரீல். மே மாயு. ஜூன் யூனியோ. ஜூலை யூலியோ. ஆகஸ்ட் அகுஸ்துஸ். செப்டம்பர் சிப்தம்பிர். அக்டோபர் உக்டோபர். நவம்பர் நுவம்பிர். டிசம்பர் டிசம்பிர். ஓகே, எகைன் எக்ஸாம்பிளோட பாருங்க. மாரிஸ் السابع عشر من شهر مارس மார்ச் 17. إبريل الأول من إبريل ஏப்ரல் 1. மாயு ظهور الشهر மாயு மே flowers மே பூக்கள். யூனியோ حفل زفاف في يونيو ஜூன் மாதம் திருமணம். யோலியோ யோலியோ ஜூலை. ஷஹ்ரு யூலியோ ஜூலை மாதம். நெக்ஸ்ட் அகுஸ்துஸ். யௌமுன் ஹாருன் ஃபி ஷஹ்ரி அகுஸ்துஸ். ஆகஸ்ட் மாதம் சூடான அதாவது ஹீட்டான நாள். சிப்தம்பிர் அல் அவ்வலு மின் சிப்தம்பிர் செப்டம்பர் 1. அக்டோபர் في الثالث عشر من أكتوبر في الثالث عشر من أكتوبر أكتوبر 13. نوفمبر عيد الشكر الخميس 24 من شهر نوفمبر. عيد الشكر الخميس 24 من شهر نوفمبر. நன்றி வியாழன் நவம்பர் 24. டிசம்பர் ديسمبر الخامس والعشرون من ديسمبر. الخامس والعشرون من ديسمبر டிசம்பர் 25. ஓகே, இன்றைக்கு நீங்கள் படித்த இந்த சொற்களில் அல்லது எக்ஸாம்பிள்ஸில் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது விளங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு எது சரி விளங்கலை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக ஒரு மெசேஜ் போடுங்க, எனக்கு இது விளங்கலை என்று சொல்லி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு ஸ்போக்கன் அரபிக் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை விட அரபிக்கில் எக்ஸ்பர்ட் ஆனவங்களும் வந்துட்டு இதில் இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. குறைகள் இருந்தால் நாங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு திருத்திக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ குறைகளோ நிறைகளோ எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதில் ஒரு இஷ்யூ இல்லை. தென் இன்றைக்கு நீங்கள் படித்த வேர்ட்ஸோட ஏற்கனவே நடந்த 3 கிளாஸுக்கு முறைய வேர்ட்ஸையும் சேர்த்து மெமரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க இருக்கா இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதோட கிளாஸை முடிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.